எல்பிஜி விவகாரத்தில் ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பேட்டி அளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களுக்கு மேலாக நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம், 5 ஆண்டு காலம் மக்கள் படும் வேதனை நரக வேதனையாக கருதி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 200 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பள்ளிக்கூட வாசலில் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டிய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு கையில் பீர் பாட்டிலும் கஞ்சாவும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. எதிர்கால சந்ததி என்ன ஆகுமோ என்பது தெரியாது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல், நகராட்சி துறையிலே ஊழல், இப்படியாக தொடர்ந்து ஊழல் செய்து கொண்ட ஆட்சி. இந்த ஆட்சி எப்படி வரும்? ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அதுபோல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கலாம் என்று திமுக இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறது.